வணக்கம். நேற்று சென்னை போலீஸார் மதுரையிலேருந்து என்னை கூட்டிகிட்டு சென்னை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் எந்த தவறு செய்யலை, இது பொய் வழக்கு போட்டு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு என்னோட தரப்பு நியாயத்தை நீதிபதிக்கிட்ட நான் சொன்னேன். நீதிபதி அவர்கள் அதை விசாரிச்சுட்டு என்னை பார்த்தீங்கன்னா ஜாமீனில் விடுவிச்சிருக்காங்க. நான் இப்போ நலமாக இருக்கேன், கைது செய்யப்படவில்லை. ஊடக நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிட்டாரு தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. நான் கைது செய்யப்படவில்லை, ரொம்ப நலமாக ரொம்ப சேஃபாக இருக்கேன். இதை பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஊடக நண்பர்கள் உண்மையான விஷயங்களை நீங்கள் பரப்பணும். வணக்கம் தமிழக மக்களே. ப்ரொவோக் அப்படின்ற யூடியூப் சேனல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் என்னை அடைச்சி வச்சு என்னை தாக்கி அத்துமீறி வீடியோ எடுத்து அவங்க இதில் பதிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பதிவிட்டு பல லட்சங்கள் சம்பாரித்தாங்க. இதன் காரணமாக 100க்கு லைவ் முதல் கம்ப்ளைண்ட்டு கீழ்ப்பாக் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கீழ்ப்பாக் G3 காவல் நிலையத்தில். அதில் இன்ஸ்பெக்டர் முருகனும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் G3 போலீஸ் ஸ்டேஷனில் ப்ரொவோக் யூடியூப் சேனலுக்கு சாதகமாக செயல்பட்டு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை சட்டவிரோதமாக கிழிச்சு போட்டு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி ஓகேங்களா நம்ம மேலே பொய்யா வழக்கு பதிவு, அதாவது கெட்ட வார்த்தையில் திட்டினாரு, வேலை செய்ய விடாமல் தடுத்தாரு அப்படின்னு பொய்யா வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதன் காரணமாக ஆதாரங்கள் இது எல்லாத்தையும் சென்னை கமிஷனர்ட்டையும் நான் புகார் கொடுக்குறேன், சென்னை டிஜிபி ஆஃபீஸ்லேயும் நான் புகார் கொடுக்குறேன். ஸோ சட்டவிரோதமாக செயல்பட்ட இன்ஸ்பெக்டர் முருகன் மீதும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மீதும் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சிசிடிவி ஆதாரங்கள் அதை செக் பண்ண கீழ்ப்பாக் G3 போலீஸ் ஸ்டேஷனோட G3 போலீஸ் ஸ்டேஷனோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணோம்னா ஈஸியாக உண்மை வெளியில் வந்துடும். ஏன்னா போலீஸ்காரங்க என்னையை மிரட்டி ஓகேங்களா நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சமரசம் பேசி எழுதி வாங்கினாங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கியிருக்காங்க. நான் தகவல் உரிமை சட்டத்தில் நான் கேட்டு G3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டப்போ இவர் எந்த புகாரும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. 100க்கு ஃபோன் பண்ண ரெக்கார்டு எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அதுபோக சில ஆதாரங்கள், அதாவது சட்டத்தில் தப்பு பண்ணுறவங்க ஒரு சின்ன ஓட்டையை வச்சுட்டு தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால் என் ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. இன்ஸ்பெக்டர் முருகன் மேலேயும் சப் இன்ஸ்பெக்டர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். நான் அந்த புகார் மனுவை அளிக்க போகிறேன். அதே மாதிரி ப்ரொவோக் யூடியூப் சேனல், அவங்க சேனல் பார்த்திங்கன்னா சாம்பால் சொல்லி தான் நீ கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க கீழ்ப்பாக்கத்தில். அவங்க மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.